ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 10. இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் பேசுகிறதுக்காக நான் ஒரு 25 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக போய் லேர்ன் பண்ணுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு. அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வாட் இஸ் யோர் ப்ராப்ளம், வாட் இஸ் யோர் ப்ராப்ளம். உனக்கு என்ன பிரச்சனை, வாட் இஸ் யோர் ப்ராப்ளம். அடுத்து, சுயநலமாக இருக்காத, எங்கே கொஞ்சம் கொடுத்து தின்னு, சுயநலமாக இருக்காத. டோன்ட் பி செல்ஃபிஷ், டோன்ட் பி செல்ஃபிஷ், டோன்ட் பி செல்ஃபிஷ். அடுத்து, எனக்கு புரிந்தது, ஓகே ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஓகே ஃபைனலாக ஓகே கம்ப்ளீட்டாக எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஐ காட் இட், ஐ காட் இட், ஐ காட் இட். அடுத்து, என்ன சரியாக இருக்கா, ஆல்ரைட், இஸ் எவ்ரிதிங் ஆல்ரைட், எல்லாம் கரெக்டாக இருக்கா, இஸ் எவ்ரிதிங் ஆல்ரைட். அடுத்து, நீ என்ன சொல்கிற, இப்போ நீ என்ன சொல்கிற, நீ என்ன சொல்கிற, வாட் டு யூ சே, வாட் டு யூ சே, வாட் டு யூ சே. அடுத்து, என்னால் இதை எப்படி செய்ய முடியும், அதை எப்படி சொல்கிறேன், ஹவு கேன் ஐ டூ திஸ், என்னால் இதை எப்படி செய்ய முடியும். இப்போ ஏதோ ஒரு பொருளை தூக்க சொல்லுவாங்க, ஒரு 50 கிலோ இருக்கும் அப்படின்னா, என்னால் இதை எப்படி செய்ய முடியும், இந்த வேலையை என்னால் இதை எப்படி செய்ய தூக்கி வைக்க முடியும், ஹவு கேன் ஐ டூ திஸ். அடுத்து, கொஞ்சம் நகருங்க, could you please move a bit, could you please, could you please, could you please move a bit, move a bit, could you please move a bit. ஸோ அடுத்து, உங்களுக்கு என்ன பிடிக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சது தான். வாட் டு யூ லைக். என்னடா நம்ம பேச மாட்டோம், இனிமேல் வந்து பேச ஆரம்பிங்க ஓகேவா. உங்களுக்கு என்ன பிடிக்கும், வாட் டு யூ லைக். உங்கள் ஆலோசனை எனக்கு தேவை, உங்கள் அட்வைஸ் வந்து எனக்கு வேணும், இதில் இந்த விஷயத்தில் வந்து உங்கள் அட்வைஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஐ வாண்ட் யுவர் அட்வைஸ், ஐ வாண்ட் யுவர் அட்வைஸ். உங்கள் அட்வைஸ் வந்து வேணும் எனக்கு, ஐ வாண்ட் யுவர் அட்வைஸ். என்னால் இதை செய்ய முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது, ஐ cannot do this. இதை நீங்கள் எப்படி சொல்லலாம், ஐ can't do this, can't, ஐ can't do this, ஐ can't do this. அடுத்து, என்னால் அதை செய்ய முடியும், ஐ கேன் டூ திஸ், ஐ கேன் டூ திஸ், ஐ கான்ட் டூ திஸ், ஐ கேன் டூ திஸ். என்னால் அதை செய்ய முடியும், ஐ கேன் டூ திஸ். அடுத்து, வேற என்ன, வாட் எல்ஸ், வேற என்ன, வாட் எல்ஸ். என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம், வாட் இஸ் த யூஸ், என்னால் என்ன பிரயோஜனம், வாட் இஸ் த யூஸ். நீ ஏன் வரல நேற்று அப்படி கேட்குறத, நீ ஏன் வரல, நீ ஏன் வரல, வை டிட் யூ நாட் கம், வை டிட் யூ நாட் கம், நீ ஏன் வரல, வை டிட் யூ நாட் கம். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது, எப்பா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறத, ஐ டோன்ட் நோ. நீ கோவமாக இருக்கியா, நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்க, நீ கோவமாக இருக்கியா அப்படின்னு, ஆர் யூ ஆங்க்ரி, ஆர் யூ ஆங்க்ரி, ஆர் யூ ஆங்க்ரி. காத்தாடியை போடு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்விட்ச் ஆன் த ஃபேன், ஸ்விட்ச் ஆன் த ஃபேன். இதே நம்ம ஷார்ட்டாக சொல்லணும், அந்த ஃபேன், டேர்ன் ஆன் த ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஸ்விட்ச் ஆன் த ஃபேன் அப்படின்னு பெருசாக சொல்லாமல் டேர்ன் ஆன் த ஃபேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அடுத்து, நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், see you tomorrow, நாளைக்கு பார்க்கலாம், see you tomorrow, நாளைக்கு பார்ப்போம். அடுத்து, விளையாடுறது நிறுத்து, எந்நேரம் விளையாண்டுட்டு இருக்கியடா, கொஞ்ச நேரம் விளையாடாமல் இரு அப்படின்னு சொல்லி, ஸ்டாப் பிளேயிங், ஸ்டாப் பிளேயிங், விளையாடுறது நிறுத்து, ஸ்டாப் பிளேயிங். மெதுவாக ஓட்டு, ஃப்ரெண்ட்ஸ் பைக்கில் ஏறும்போது நம்ம சொல்லுவோம், மெதுவாக ஓட்டு வேகமாக போகாத அப்படின்னு. அதுக்கு டிரைவ் ஸ்லோலி, டிரைவ் ஸ்லோலி, டிரைவ் ஸ்லோலி. அடுத்து, அவங்க வந்தால் காத்திருக்க சொல்லு. இதை நார்மலாக நம்ம எப்படி சொல்லுவோம், அவங்க வந்தாங்கன்னா வெயிட் பண்ண சொல்லு, நான் வந்துடுறேன் அப்படின்னு நம்ம யார்ட்டா சொல்லி வச்சுட்டு போவோம் சரிங்களா. அதாவது அவங்க வந்தாங்கன்னா வெயிட் பண்ண சொல்லு, நான் வந்துடுறேன் அப்படின்னு. அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இஃப் தே கம், அவங்க வந்தாங்கன்னா, இஃப் தே கம், அவங்க வந்தாங்கன்னா, ஆஸ்க் தெம் டு வெயிட். எப்படி, ஆஸ்க் தெம் டு வெயிட், சொல்லு அவங்கக்கிட்ட காத்திருக்க சொல்லு. அதாவது இது எப்படி முழுசாக சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்தால் வெயிட் பண்ண சொல்லு அப்படிங்கிறத, இஃப் தே கம் ஆஸ்க் தெம் டு வெயிட். எப்படின்னா, இஃப் தே கம் ஆஸ்க் தெம் டு வெயிட் சரிங்களா. அடுத்து, நீ எங்கே போன, நான் வர்றங்குள்ளே நீ எங்கே போன, வேர் டிட் யூ கோ, வேர் டிட் யூ கோ, எங்கே போன, வேர் டிட் யூ கோ. அடுத்து, என்ன காரணம், இதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா, இது என்ன காரணம், வாட் இஸ் த ரீசன், இது இது என்ன காரணம், வாட் இஸ் த ரீசன். அடுத்து, அவசியம் அங்கே போகணுமா கேட்குறேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம், இது அங்கே போய் தான் ஆகணுமா, இன்றைக்கி காலேஜ் அங்கே போகணுமா, அவசியம் அங்கே போகணுமா அப்படிங்கிறது. இட் இஸ் நெசசரி டு கோ தேர், அது அங்கே, கோ தேர்.
இட் இஸ் நெசசரி டு கோ தேர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப தமிழில் இருக்கும். இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது. ஐ திங்க் நோபடி இஸ் தேர். இது வந்து அங்கே, இது ஹியர் அப்படின்னா ஐ திங்க் நோபடி இஸ் ஹியர். இங்கே, இங்கே யாரும் இல்லை. ஹியர், ஹியர் யாரும் இல்லை. தேர் அப்படின்னா அங்கே யாரும் இல்லை அப்படின்னு. ஐ திங்க் நோபடி இஸ் தேர் அப்படின்னா அங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நோபடி இஸ் ஹியர், இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி 25 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க.